بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله خاتم النبيين وعلى آله وصحابه أجمعين إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சதகல்லாஹுல் அஸீம். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், 2 வாரங்களுக்கு முன் கோர் குரூப்புடைய அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கோர் குரூப் என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நமக்கு முன் சகோதரர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆக ஒரு 6 மாத கோர்ஸாக இது இருக்கின்றது. இன்று இதனுடைய 2வது அமர்வில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். கோர் குரூப் உங்களுடைய வாராந்திர வகுப்புகள் போல் அல்லாமல் இங்கு சற்று நாம் வித்தியாசப்படுகின்றோம். சில விஷயங்கள் இன்னும் ஆழமாக ஆணித்தரமாக புரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இன்று கோர் குரூப்புடைய முதல் புத்தகமாக நாம் தேர்வு செய்திருக்கிறது சத்தியப்பாதை லட்சிய பயணம் என்ற இந்த புத்தகம். சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் அவருடைய உரையை புத்தக வடிவத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய இந்த உரையின் நோக்கம் இந்த புத்தகத்துடைய ஒரு குறைந்தபட்ச அறிமுகத்தை உங்களுக்கு முன் எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்க வேண்டும். இதுதான் நோக்கம். ஆக முழு புத்தகமும் உங்களுக்கு இந்த குறுகிய 40-45 நிமிடங்களிலே நீங்கள் விவரம் பெற முடியாது. ஆனால் இந்த உரைக்கு முன் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்திருக்கலாம். இருப்பினும் இது ஒரு டீப் ஸ்டடி, ஒரு ஆழமான ஒரு புத்தகம். சில விவரங்கள் உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கம் நீங்கள் பெற்ற பிறகு இந்த புத்தகத்தை மீண்டும் நீங்கள் படிக்கும் பொழுது அதனுடைய ஒரு தெளிவை நீங்கள் பெறுவீர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கின்றது. ஆக சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கமான அறிமுகத்துக்கு நாம் செல்வோம். தீன் எனும் சொல்லின் சரியான பொருளை நுட்பமாக ஆய்வு செய்து விஞ்ஞான முறைப்படி விளக்குகின்ற ஒரு நூல் இது. இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், தீன் என்ற சொல்லினுடைய சரியான பொருள், அதை பற்றிய ஒரு நுட்பமான ஆய்வு, எ சயின்டிஃபிக் ரிசர்ச், விஞ்ஞான முறைப்படி விளக்குகின்ற ஒரு நூல். ஆக ஒரு பயான் போன்று கோர்வையாக மிக சுலபமாக இல்லாமல் இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி. தீன் என்ற சொல்லை பற்றிய ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஒன்று இங்கு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் மத்தியில் இதை பேசியது என்றால், ஜாமியா மில்லியா உடைய அந்த கல்லூரியிலே 21/3/1943 சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் படித்த மக்களிடம், கல்லூரி மக்களிடம் இந்த உரையை எடுத்து வைக்கின்றார்கள். ஆக இந்த உரை அவர்களை பார்த்து பேசிய காரணத்தினால் இது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் உரையாக இருக்கின்றது. சையத் மௌதூதி சாஹிப் குத்பாத்திலும் பேசியிருக்கின்றார். அப்பொழுது விவசாயிகள் அவருக்கு முன் இருந்தார்கள். குத்பா பெருரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுலபமான மொழி, இலகுவான உதாரணங்கள். ஆனால் இங்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், ஒரு வித்தியாசமான அப்ரோச். முதலாவதாக இந்த புத்தகத்துக்கு செல்வதற்கு முன்
இங்கு கூறப்பட்ட இந்த பதிப்புரையில் சொல்லப்பட்ட விஞ்ஞான முறைப்படி என்ற வார்த்தை இருக்கின்றதே, அதனுடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டடி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்தல் என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது விக்கிபீடியாவுடைய டெஃபினேஷன் இவ்வாறு இருக்கின்றது. இட் இஸ் எ பாடி ஆஃப் டெக்னிக்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபினாமினா, acquiring new knowledge or correcting and integrating previous knowledge. நுட்பமான விஷயங்களின் தொகுப்பு ஆகும். விஞ்ஞான முறை என்பது நுட்பமான விஷயங்களின் தொகுப்பு ஆகும். இதன் மூலம் நிகழ்வுகளை ஆய்வு செய்வது, புதிய அறிவை பெறுவது அல்லது பழைய அறிவை திருத்திக் கொள்வது மற்றும் புதிய அறிவுடன் ஒருங்கிணைப்பது. அதாவது நாம் இதுவரை தீன் என்ற வார்த்தையை எதை புரிந்திருக்கின்றோமோ அந்த வார்த்தையை ஒரு நுட்பமான முறையிலே அவர் என்ன செய்கின்றார்? ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்து சில புதிய தகவல்கள் நாம் பெறலாம். நம்முடைய அறிவு புதிய தகவல்களை பெறலாம், இல்லை சில தவறுகளை நாம் திருத்திக் கொள்ளலாம். அப்படியும் இல்லை என்றால் ஏற்கனவே நாம் புரிந்திருக்கின்றோம் அல்லவா, அதிலோட கொஞ்சம் அதிகமாக புதிய விஷயங்கள் நாம் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் நாலேஜ், ஏற்கனவே நம்மிடம் இருக்கின்ற அறிவுடன் சேர்த்துக் கொள்ளலாம். இதுதான் சயின்டிஃபிக் ஸ்டடி, சயின்டிஃபிக் மெத்தட். இந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த புத்தகத்தை பார்க்க இருக்கின்றீர்கள். ஆக மொத்தம் 8 துணை தலைப்புகள் இருக்கின்றன. அத்தீன் அல் இஸ்லாம் என்ற முதல் தலைப்பு, வாழ்க்கை முறையின் தேவை, மனிதனுக்கு அவசியமான வாழ்க்கை முறை, மனிதனின் தகுதியும் ஆற்றலும், நிராசையான கட்டம், நம்பிக்கையின் ஒளி, எதை வைக்காட்டலும் அதன் சிறப்பியல்களும், ஈமான் வேண்டுவதும் அதற்கு வேண்டியதும் என்ற 8 தலைப்புகளிலே மௌலானா அவர்கள் இந்த புத்தகத்தை பிரித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எழுத வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, பிறகும் எழுதிக் கொள்ளலாம், இல்லை புத்தகத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன்னிப்பாக இந்த பவர் பாயிண்டை நீங்கள் கேளுங்கள், பாருங்கள். அத்துடன் உங்களுக்கு ஏதாவது ஒரு அம்சத்தில் தெளிவு இல்லை என்றால் உடனே அதை குறிப்பெடுத்து வைத்து விடுங்கள். அதை நம்முடைய உரைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் பார்ப்போம். இந்த முழு அதாவது தலைப்பும் இந்த முழு புத்தகமும் இந்த ஒரு வசனத்தை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றது. ஒரே வசனம் தான், சூரத்துல் ஆலே இம்ரானுடைய 19வது வசனம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி தீன் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த ஒரு வசனத்தை நடுநிலைப்படுத்தி, முற்படுத்தி, மையப்படுத்தி மௌலானா அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வசனத்துக்கு கொடுக்கின்றார்கள். இங்கு சில அடிப்படை வார்த்தைகள் இருக்கின்றன. நமக்கு தெரியும், சர்டைன்லி, நிச்சயமாக அத்தீன், அத்தீன் என்றால் இங்கு வாழ்க்கை நெறி என்று நாம் எப்போது நாம் தீன் சொன்னால் நீங்கள் வாழ்க்கை நெறி புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை நெறி என்று சொன்னால் தீன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரையிலே, நம்முடைய பேச்சிலே, இன்று இந்த அமர்விலே, இந்த அல்லாவிடம், அல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டுமே. வாழ்க்கை நெறியின் பெயர்தான் இஸ்லாம். அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனம் நாம் படித்தவுடன் மௌலானா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எவ்வாறு நாம் அணுகுகின்றோம் இந்த வசனத்தை? ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடம் இந்த வசனத்தை சொல்லுகின்றோம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று சொன்னவுடன் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இஸ்லாம் அரேபியாவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவப்பட்ட மதம். ஒவ்வொரு மதமும் தமது மதம் சரியென்று தானே கூறுகின்றது. உண்மைதானே? ஒரு கிறித்துவரிடம் கேளுங்கள், அவர் கிறித்துவம் தான் சரி என்று சொல்லுவார். பிராமணரிடம் கேட்டால் பிராமணம் தான் சரி என்று சொல்லுவார். ஆக அவ்வாறு தான் முஸ்லிம்களும் சொல்லுகின்றார்கள், அவ்வாறு தான் நம்முடைய வேதமும் சொல்லுகின்றது. இது யாருடைய பார்வை? இது என்னாச்சு? யார் பார்வை? இது முஸ்லீம் அல்லாதவருடைய பார்வை. சரி, முஸ்லிம்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லிட்டான் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சிந்திப்பதற்கோ அதனுடைய உட்கருத்துக்களை அறிவதற்கோ ஒன்றும் அங்கே வேலை இல்லை. வசனத்தை அப்படியே சிந்தித்து உணராமல் நம்பிக்கை கொள்வது, இது நம்முடைய அப்ரோச், முஸ்லீம்களுடைய அப்ரோச். ஆக ஒரு வசனம் முஸ்லீம் அல்லாதவருடைய பார்வையிலே ஒரு கோணத்திலும் முஸ்லீம்கள் கோணத்திலும் ஒட்டுமொத்தமாக இட் இஸ் நாட் ஸ்டடிட் இன் டீடைல், இன் டெப்த்.
அதை நாம் பார்க்கவில்லை. அதை தான் மௌலானா அவர்கள் அந்த மெத்த படித்த மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றார்கள். முதலாவதாக இந்த உரை தொடர்கின்றது, தீன் என்றால் என்ன? தீன் என்றால் அரபியிலே 4 மீனிங், 4 அதனுடைய விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த 4ம் குர்ஆனில் இருக்கின்றது. கட்டுப்படுத்துதல், கீழ்ப்படிதல், பிரதிபலன், வாழ்க்கை நெறி. இந்த 4 அர்த்தங்களும் குர்ஆனில் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் எது வருது? அது மூலமா பிரதிபலன். ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய அதாவது வாழ்க்கை நெறியில மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள் என்று இருந்தது. ஆக கட்டுப்படுத்துதல், கீழ்ப்படிதல், பிரதிபலன் அளித்தல், அதாவது ரிவார்டு கொடுத்தது, வாழ்க்கை நெறி, இந்த 4ம் தீன் என்ற அந்த வார்த்தைக்குள் பொதிந்திருக்கின்றது. இவை அனைத்திற்கும் குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கு இந்த வசனம் உபயோகித்த வார்த்தை என்ன? தீனா? இல்லை, இன்னத்தீன். அத்தீன் என்ற வார்த்தை, தீன். தி என்ற ஒரு வார்த்தை வந்து விட்டாலே அது என்ன ஆகி விடுகின்றது? இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும்தான். ஹவுஸ் ஒன்று தான், தி ஹவுஸ், அந்த வீடு தான். சிட்டி, நகரம், தி சிட்டி தான் அந்த குறிப்பிட்ட நகரம். உதாரணமாக நாம் வந்து அரபியிலே மதீனா சொல்கிறோம். மதீனா என்றால் ஒரு சிட்டி. அத்தீன், அல் மதீனான்னு சொல்லும்போது எதை குறிக்கும்? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நகரத்தை குறிக்கும். அத்தீன் என்ற வார்த்தையை இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கும் போது அவர் சொல்லுகின்றார், இஸ்லாமும் ஒரு வாழ்க்கை நெறி அல்ல, மாறாக இஸ்லாம் மட்டும்தான் வாழ்க்கை நெறி. இவ்வாறு நாம் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். பல வாழ்க்கை நெறிகளில் ஒன்று, பல மதங்களில் ஒன்று, பல மார்க்கங்களில் ஒன்று என்று நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையில் இருக்கும் பொதிந்திருக்கும் அந்த அர்த்தம் என்னவென்றால், இஸ்லாம் மட்டுமே வாழ்க்கை நெறி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தீன் என்ற இந்த வாழ்க்கை நெறி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 3 விஷயங்கள் இங்கு சொல்லப்படுகின்றது. முதலாவதாக, அது ஒரு நாடு அல்லது சமூகம் மட்டுமில்லாமல் உலகளாவிய கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். வாழ்க்கை நெறி என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் தேவைதான். வெறும் ஆசிய மக்களுக்கு தேவை, அமெரிக்கர்களுக்கு தேவையில்லை, ஐரோப்பியர்களுக்கு தேவை, ஆஸ்திரேலியர்களுக்கு தேவையில்லை, அப்படி அல்ல. மனித சமுதாயம் அனைவருக்கும் உலகளாவிய கண்ணோட்டம் வாழ்க்கை நெறிக்கு இருக்க வேண்டும். நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக புரிந்தால்தான் யூ கேன் ஃபாலோ த ஸ்லைட்ஸ். அவர் முதலில் சொல்லும் விஷயம் என்னவென்றால், வாழ்க்கை நெறி அது யூனிவர்சலாக இருக்க வேண்டும். இட் ஷுட் நாட் பி செக்மெண்டட், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இருக்கக்கூடாது. அனைத்து காலங்களிலும் அது பொருந்த வேண்டும். வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இருந்தது, இப்பொழுது முடியாது அப்போ என்றால் அது என்ன? அத்தீன் இல்லை, அது ஒரு வாழ்க்கை நெறி இல்லை. வாழ்க்கை நெறியுடைய ப்ரீ ரிக்விசைட்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ், வாழ்க்கை நெறி என்று ஒன்று சொல்லும் பொழுது, அத்தீன் என்று சொல்லும்போது இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும் அதுக்கு. 3வது, மனித இனம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி குழந்தை வரை இந்த உலகத்து அனைவருக்கும் அது பொருந்த வேண்டும். ஆக it should not have geographical boundaries, it should not be time bound, it should be universal. இந்த கண்ணோட்டத்தில் அந்த வாழ்க்கை நெறி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார்கள். புரியுதுங்களா பை? தெளிவா இருக்கா? ரைட். இப்பொழுது வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வாருங்கள். இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? சரண்டர், சரணடைதல், இணங்குதல், தன்னை ஒப்படைத்து விடுதல், மன இச்சையை துரத்தல் என்று இஸ்லாம் என்ற அந்த வார்த்தைக்கு குர்ஆனிலே பல்வேறு பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. இங்கு என்ன வார்த்தை இருக்கின்றது? அல் இஸ்லாம். அதாவது இது ஒரு புதிய மார்க்கம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றுவித்த ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக உலகத்தில் பிறந்த, அதாவது அல்லாஹ் படைத்த முதல் மனிதர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்ன? அல் இஸ்லாம். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்புகின்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பல்வேறு 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள். இந்த தொடர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து முடிவு பெற்றது. ஆக முதல் நபி முதல் கடைசி நபி வரை 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் போதித்த ஒரே ஒரு மார்க்கம் அல் இஸ்லாம். இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் அல் இஸ்லாமை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுவரை நாம் பார்த்தது என்ன? தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அத்தீன் என்றால் என்ன, அல் இஸ்லாம் என்றால் என்ன. இது ஃபர்ஸ்ட் சாப்டர். சாப்டர் 2 வாழ்க்கை முறையின் அவசியம். இங்கு மௌலானா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நெறிமுறை தேவைதானா, மனிதனுக்கு தேவைதானா என்று பார்க்கும்பொழுது அவர்கள் சில விஷயங்கள் அலசி ஆராய்கிறார்கள். அதாவது மனிதனும் மற்ற படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், மனிதன் நதி அல்ல. நதிக்கோ நில அமைப்பு அதனுடைய பாதையை அமைத்து தந்து விடுகிறது. மழை பெய்யுது, தண்ணி தேங்குது, நிலம் என்ன செய்யுது? வழிகாட்டுகின்றது. மனிதன் நதி போன்று அல்ல. மனிதன் மரம் அல்ல. மரத்தின் வளர்ச்சிக்கோ இயற்கையை வழிவகுத்து விடுகின்றது. மாறாக மனிதன் யார்? பல துறைகளில் அவன் எது சரி எது தவறு என பிரித்தறியும் தன் சுய அறிவை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு பாதையை வகுக்க வேண்டியதாக இருக்கின்றான். மற்ற படைப்புகளுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு சில சுய முடிவு எடுக்க வேண்டியது இருக்கின்றது. மரங்களுக்கு அல்ல, நதிகளுக்கு அல்ல, மலைகளுக்கு அல்ல. மாறாக மனிதனுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் இங்குதான் இருக்கின்றது. மனிதன் அவனிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்தியாசமான படைப்பாக படைத்திருக்கின்றான். அவனுக்கு சில சுய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கின்றது. ஆக அவன் தானாக சுயமாக வாழ்க்கை நெறியை அவன் அமைத்துக் கொள்வதற்கு சக்தி இருக்கின்றதா இல்லை என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய முழு ஆராய்ச்சி. ஆக இந்த கண்ணோட்டத்திலே அவர் சொல்லுகின்றார்கள், மனித வாழ்க்கையின் எல்லா துறைகளும் ஒன்றொன்று பின்னி பிணைந்தவை. எந்த ரீதியிலே மனிதன் மற்ற படைப்புடன் வித்தியாசப்படுகிறான் என்றால், அவனுடைய முழு வாழ்க்கையும் பல்வேறு துறைகளிலே பின்னி பிணைந்திருக்கின்றது. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்வு, சமுதாய வாழ்வு, இல்லற வாழ்வு, குடும்பங்களுக்கிடையே உள்ள உறவுகள், பொருளியல் சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் நிர்வாக அமைப்புகள், பன்னாட்டு தொடர்புகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உகந்த கூட்டு வாழ்க்கை முறை மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. ஆக ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அவனுக்கு தேவைப்படுகின்றது என்று மௌலானா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் அடைந்த ஒரு வாழ்க்கை அவனுக்கு தேவைப்படுகின்றது. மனிதன் இவ்வாறே ஒரு மரம் போல் வாழ முடியாது. அவனுக்கு வேண்டியது என்ன? பல நெறிகள் அல்ல, பல வழிகள் அல்ல. மாறாக வாழ்வின் லட்சியத்தை முழுமையாக அடைவதற்கு வேண்டிய ஒரே நன்மார்க்கம்தான். அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கின்றது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவனுக்கு ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகின்றது. என்னஜி தெளிவா இருக்கா? அடுத்தது, அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட சமூக வாழ்க்கையை பிரிக்க முடியாது மனிதனுடைய. அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு வாழ்க்கை நெறி இருக்கின்றது, சமூக வாழ்க்கையிலே ஒரு முறைமை இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு எப்படியும் இருக்கலாம். இன்றைய காலகட்ட தலைவர்கள் சொல்வது போல் சமூக வாழ்க்கையிலே அவன் சில சமூக முறைகளை பேணலாம். டோன்ட் ஆஸ்க் அபவுட் இண்டிவிஜுவல் லைஃப். இது ஒரு மனிதனுக்கு உகந்தது அல்ல. மாறாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட்டு வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் பகுதியும் மற்றொன்றை சார்ந்து இருக்கின்றது. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்கள், நான் படிக்கின்றேன். வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் பகுதியும் மற்றொன்றை சார்ந்து நிற்கின்றன. ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியின் மீது தன் செல்வாக்கை பயன்படுத்துகின்றது. அதே போல மற்ற பகுதியின் செல்வாக்கினால் தானும் பாதிக்கப்படுகின்றது. இனி இந்த வாழ்க்கை இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. அதாவது நான் ஒரு தனியாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் செல்ல முடியாது. I am dependent on many people. ஒன்று நான் தாக்கத்தை கொடுக்கின்றேன், இல்லை தாக்கத்தை பெறுகின்றேன். ஒன்று உதவி செய்கின்றேன், இல்லை உதவி பெறுகின்றேன். ஆக நான் ஒரு சமூக வாழ்க்கை இல்லை சேர்ந்திருக்கின்றேன். ஆக டோன்ட் டிஃபரன்ஷியேட். தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை பிரிக்க முடியாதது என்று சொல்கின்றார்கள். அதே நேரிலே இந்த வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், பூகோள இனவாரியாக மனிதனையும் பிரிக்க முடியாது. அதாவது ஆப்பிரிக்கர்கள் தனியாகவும் ஆசிய மக்கள் தனியாகவும் நீங்கள் மனிதர்களை பிரிக்க முடியாது என்று அவர் சொல்கின்றார். வாழ்க்கை நெறி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், பூகோள ரீதியாக அவர்களை பிரிக்கக்கூடாது. புவியியல் அடிப்படையில்
தேசிய அடிப்படையில், இன அடிப்படையில் எத்தனை வேற்றுமைகள் இருந்த போதிலும் மனித வாழ்வை கட்டுப்படுத்தும் இயற்கை நியதிகள் எல்லாமே ஒன்றுதான். என்ன புரியுதா? ஆசிய மக்களுக்கும் பசி இருக்கு, ஆப்பிரிக்கர்களுக்கும் பசி இருக்கு, அமெரிக்க மக்களுக்கும் பசி இருக்கின்றது. அவர்களுக்கும் குடும்பம் தேவைப்படுகின்றது, அவர்களுக்கும் இல்லற வாழ்க்கை தேவைப்படுகின்றது. அனைவருக்கும் தேவைகள் ஒன்றுதான். ஆக டோன்ட் டிஃபரன்ஷியேட். நாம் வகுத்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை நெறி பூவல் அடிப்படையிலும் இன ரீதியாகவும் மக்களை பிரிக்கக்கூடாது. கடைசியாக சொல்கிறார், வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் மற்றொன்றை சார்ந்து இருக்கின்றது. ஏற்கனவே நாம் இதை பார்த்தோம். ஒன்றொன்று சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆக ஆதி முதல் இன்று வரை மனிதனுடைய உருவத்திலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் எந்த மூலப்பொருளால் படைக்கப்பட்டிருக்கின்றானோ அந்த மூலப்பொருள்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தனவோ அப்படித்தான் இன்றும் இருக்கின்றன. அவனது குணம், இயற்கையான வேட்கைகள், பண்பு நலன்கள், ஆசாபாசங்கள், மனசாயல்கள், பலவீனங்கள், பலன்கள், தகுதிகள், ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றுதான். அவனை இயக்கும் சக்திகள், செயல்பட வைக்கும், பழக வைக்கும் அவனுடைய பிரபஞ்ச சூழல்கள் யாவுமே மாற்றமின்றி ஆதியில் இருந்தது போலவே இன்றும் இருந்து வருகின்றன. மனித வாழ்வின் தொடக்கம் முதல் இவை எதிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இது ஒரு பேர் உண்மைதானே? there is no change. நம்முடைய ட்ரெஸ்ல மாற்றம் இருக்கலாம், நம்முடைய உணவுகளில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் மனிதனுடைய தேவை என்பது எல்லா நேரங்களிலும் ஒன்றாக தான் இருந்தது என்பதை, அவனுடைய இயல்புகள், அவனுடைய குணங்கள், அவன் கோபக்காரனா ஆதி மனிதருக்கும், அவன் மறதியாளனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மறதி இருந்தது. புரியுதுங்களா? ஆக மனிதனுடைய அந்த தேவைகள் ஒன்றாக இருக்கும்போது இன ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட சமூக வாழ்க்கை என்று இந்த கோணத்திலும் நீங்கள் மனிதர்களை பிரிக்காதீர்கள் என்று இந்த வாழ்க்கை நெறி அப்படி பிரிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறி நமக்கு தேவை. பாயிண்ட் இதுதான். he is constructing the speech based on this. மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை, ரைட்டா? அந்த வாழ்க்கை நெறியுடைய ப்ரீ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா குளோபலாக இருக்கணும், எல்லா காலத்துக்கும் இருக்கணும், எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் அவர் சொல்கிறார். இது நீங்கள் 2வது சாப்டரில் இந்த முழு விவரங்களும் நீங்கள் பார்க்கலாம். சாப்டர் 3, மனிதனுக்கு அவசியமான வாழ்க்கை முறை அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மேற்கொண்டு விளக்குகின்றார். அது மனித இயல்புகளுக்கு ஒத்து போக வேண்டும். வாழ்க்கை நெறியனா ஒத்து போகணும். இருக்கு வாழ்க்கை நெறி, ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை, பின்பற்ற முடியலன்னா அது என்ன வேஸ்ட், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. 2வது ஏற்கனவே பார்த்தது, எக்காலத்திலும் எங்கும் பொருந்தக்கூடிய அந்த வாழ்க்கை நெறி இருக்க வேண்டும். இறுதி லட்சியம் நோக்கி இட்டு செல்கின்ற வாழ்க்கை நெறி தேவைப்படுகிறது. மனிதனுக்கு ஒரு லட்சியம் இருக்கின்றது, அந்த லட்சியத்தை நோக்கி அந்த வாழ்க்கை நெறி இட்டு செல்ல வேண்டும். லட்சியம் என்ன? இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், இறைவனை கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும், அவனுடைய திருப்தியை பெற வேண்டும், சுவனத்துக்கு செல்ல வேண்டும். என்னஜி, இதுதான் நம்முடைய லட்சியம். அப்படி இருக்கும்பொழுது எந்த வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்ற இருக்கின்றோமோ அந்த வாழ்க்கை நெறி நம்மை லட்சியத்தின் நோக்கம் டுவர்ட்ஸ் த கோல், எந்த பக்கம் நாம் செல்ல வேண்டுமோ அதற்கு. இப்போது அவர் கேட்கின்றார், இத்தகைய வாழ்க்கை நெறி மனிதரால் தர முடியுமா? இதுதான் பாயிண்ட். இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் ஸ்பீச். மனிதர்களால் சயின்டிஃபிக் அப்ரோச் இப்படிப்பட்ட வாழ்க்கை நெறி 2nd சாப்டரில் படித்ததும் 3rd சாப்டரில் படித்த விஷயங்களெல்லாம் முன்னால் நிறுத்தி மனிதர்களால் இத்தகைய சாப்டர் தர முடியுமா இல்லையா என்பதை அவர் கேட்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை பரிசோதித்து பிழை என்று கண்டு பிறகு வேறொரு வாழ்க்கை நெறியை கொண்டு அதுவும் தவறு என்று அறிந்து இப்படியே மாறிக்கொண்டிருந்தால் அது மனித இனத்தின் காலத்தையும் ஆற்றலையும் பாழ்படுத்திவிடும். ட்ரையல் அண்ட் எரர் சிஸ்டம் கொண்டு வர முடியாது. ஒரு சிஸ்டத்தை நம்ம என்ன செஞ்சோம், கொண்டு வந்தோம், இந்த சொல்லப்பட்ட முறைகளில் நாம் பின்பற்றினோம், ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. 200 வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சது அது ஃபெயிலருன்ட்டு. அப்படி செய்ய முடியாது. 200 வருடத்தில் ஆண்ட மனிதர்கள் எல்லாம் தோல்வி அடைவார்கள். ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்னஜி? இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது, ஆனால் இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்றவில்லை. ரைட்? உதாரணமாக கம்யூனிசம் எடுத்துக்கோங்க. கம்யூனிசம் ஓஹோ ஜெய் ஜெய் என்று அது கொடி கட்டி பறந்தது. 70 இயர்ஸ்க்கு பிறகு ஃபெயிலர் என்று சொன்னான். ஆனால் 70 வருடத்தில் 2 ஜெனரேஷன் என்னாச்சு, பாழாகிவிட்டார். அதில் பின்பற்றி தோல்வியை கண்டு 2 generations லாஸ்ட் பை கம்யூனிசம். இன்று 200 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுகின்றார்கள் வட்டியின் சமுதாயத்துக்கு சரியில்லை என்று, பொருளாதாரத்துக்கு அது உகந்ததல்ல என்று. ஆக சகோதர சகோதரிகளே,
வாழ்க்கை நெறியை மனிதர்களால் தர முடியும் என்றால் அவர்களால் எவ்வளவு விளக்கமாக உலகளாவிய அளவிலே வாழ்க்கை நெறி மனிதர்களால் தர முடியாது என்ற ஒரு பேருண்மையை மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு விசாலமான பரந்த விரிந்த உலகளாவிய அனைத்து மனிதர்களுக்கும் தழுவிய ஒரு வாழ்க்கை நெறியை கொண்டு வருவதற்கு என்னென்ன தேவை என்று பார்க்கும் பொழுது அவர் அதனை சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு தேவை முதலில் பேரறிவு, ஹெவி நாலேஜ் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். மக்கள், ஜெனரேஷன்ஸ், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பலங்கள், அவர்களுடைய பலவீனங்கள், இந்த பேரறிவு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஆக முதலாவது அம்சம் மனிதனுக்கு இருக்க வேண்டியது பேரறிவு. அதை இங்கு மௌலானா இவ்வாறு சொல்கிறார்கள். இதற்கு முதலில் வேண்டியது பேரறிவு. சாதாரண யூகங்களோ வெறும் அனுமானங்களோ அல்ல. நாட் ட்ரீம்ஸ், நாட் என்ன சொல்றது, அதாவது ஒரு யூகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, கற்பனையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. மாறாக எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் பேரறிவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆதாரமான பேரறிவு. எப்படிப்பட்ட பேரறிவு என்றால், நான் யார், இப்பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, எல்லையற்ற இப்படைப்புகளில் தன் நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிய வேண்டும். இது முதலிலே மனிதனுக்கு வாழ்க்கை நெறி அவன் வகுக்க முடியும் என்றால் இது அவனிடம் இருக்க வேண்டும். நான் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்கின்றன, அவர்களை பற்றிய அறிவு, இவையெல்லாம் இருக்க வேண்டும். இது மனிதனால் இப்படிப்பட்ட அறிவு பெற முடியுமா என்றது ஒரு கேள்வி. அடுத்தது, இம்மை வாழ்வின் உண்மை நிலையை பற்றி அவள் அறிய வேண்டும். அடுத்து வாழ்வு பூமியிலே முடிந்து விடுகிறதா அல்லது இம்மை வாழ்வு என்று நீண்ட வாழ்வின் தொடக்கம் தானா? இது அந்த மனிதனுக்கு தெரியணும். யார் வாழ்க்கை நெறிய வகுக்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிய வேண்டும் இம்மை வாழ்க்கையின் உண்மை நிலை என்ன. இம்மை வாழ்வே எல்லாமாகிவிடுமா அல்லது நீண்டு நெடும் பயணத்தில் ஒரு பாகமா என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆக இந்த அம்சம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் பல மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இந்த இம்மைதான் இறுதியில் சொல்கின்றார். இன்னொரு சாரா இருக்கிறார்கள், ஏதோ யதார்த்தமா வந்துட்டுன்னு சொல்கின்றார்கள். இன்னொரு சாரா சொல்கிறார்கள், பல்வேறு படைப்புகளுக்கு பிறகு அப்படி ஆயிட்டு மனிதனா பிறந்தான்னு சொல்றாங்க. ஆக மனிதர்கள் இவை எண்ணம் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிப்படையில் அல்ல, மாறாக கற்பனை யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறார்கள். ஆக பேரறிவும் இல்லை அவர்களிடம், இம்மை வாழ்வின் உண்மை நிலையும் இல்லை. அதுக்கு பிறகு வாழ்க்கை நெறியை அவர்கள் வகுக்க வேண்டும் என்றால் தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். அதாவது வாழ்வதற்கு ஒரு இலக்கு, எந்த லட்சியத்தை அடைவதற்காக மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த லட்சியத்துக்கு ஏற்ற எக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு இலக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? இன்று சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இருக்கும் மக்களிடம் அதாவது யூனிவர்ஸை பற்றியோ இல்லை பிஸ்னஸை பற்றியோ எதை வேணும் கேளுங்கள், அவர்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன சார், எதற்காக படைக்கப்பட்டீங்கன்னு தெரியாது. அவர்கள் பிஸ்னஸில் டாப் சிஇஓவாக இருப்பாங்க. அவர்கள் பிஸ்னஸுடைய பல்வேறு அம்சங்களை அக்குவேறு ஆணிவென்று பிரித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள். ஆனால் ஷைத்தான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போட்டுவிட்டான் மனித சமுதாயத்திற்கு. அவர்களுக்கு அடிப்படையான இந்த தெளிவான இலக்கும் இல்லாமல் போயிடும். நான்காவதாக, வாழ்க்கை நெறிய வகுக்க இருப்பவர்கள் மனித இயல்புகளுக்கு ஒத்துப்போகும் ஒழுக்க கோட்பாடுகள் அவர்களிடம் இருக்க வேண்டும். இன்னும் அவனுக்கு தேவையான அனைத்துலகத்துக்கும் உகந்த ஒழுக்க கோட்பாடுகள், இவை அவனுடைய இயற்கையான குணங்களோடு இணக்கமானவையாகவும் அதே சமயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நடைமுறைகளிலும் கொள்கை முறைகளிலும் பயன்படுத்த ஏற்றவாக இருக்க வேண்டும். ஆக மனித இயல்புகள் ஒத்துப்போகுமாறு ஒழுக்க கோட்பாடுகள் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, தெளிவான வரைமுறைகள், வரம்புகள், இவையும் இருக்க வேண்டும். அவனுக்கு தேவையான பண்புகள், கட்டுக்கோப்பான தெளிவான வரைமுறைகள், வரம்புகள், இவையெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆறாவதாக ஒழுக்க விதிகளை பற்றி இங்கு சொல்லுகின்றார்கள். அதாவது அவர்களுடைய அந்த ஒழுக்க விதிகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லி காட்டுகிறார். இவை அனைத்தும் 3வது சாப்டரில் இருக்கு. 3வது சாப்டர் நாம் படித்தது என்னவென்றால், வாழ்க்கை நெறியை நிர்ணயிப்பவர்களிடம் இருக்க வேண்டிய என்ன குணம்சங்கள், தகுதிகள் என்றால் அவர்களிடம் பேரறிவு இருக்க வேண்டும், இம்மை வாழ்வின் உண்மை நிலை அவர்களுக்கு இருக்க வேண்டும். 3வது என்னாச்சு, தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். 4வது
மனித இயல்புகளுக்கு ஒத்துப்போகும் ஒழுக்க கோட்பாடுகள். 5வது தெளிவான வரைமுறைகள், வரம்புகள், ஒழுக்க விதிகள் என்று இருக்க வேண்டும். இப்பொழுது சயின்டிஃபிக் அப்ரோச் உடைய இன்னொரு ஃபேஸ், மனிதனுடைய தகுதிகளும் மாற்றங்களும் என்ன இருக்கின்றது. 3வது சாப்டரில் எந்த லெவலில் இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் மனிதன் எந்த லெவலில் இருக்கிறான்னு சொல்லி அடுத்த சாப்டரில் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் சொல்லுகின்றார், மனிதர்களிடம் 4 தகுதிகள் ஆற்றல்கள் இருக்கின்றன. 1, அவனிடம் விருப்பம், அளவிலா ஆசைகள் இருக்கின்றன. அதாவது அவன் சில விஷயங்களை விரும்புகின்றான், சில விஷயங்களை அவன் நேசிக்கின்றான். அதன் அடிப்படையிலே சில நேரங்களில் அவன் அவசரப்படுகின்றான். அவனிடம் துடிப்பு இருக்கிறது, திட்டம் இல்லாமல் இருக்கின்றது, வழி தெரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் விருப்பம் இருக்கின்றது. இதை வைத்து ஒரு வாழ்க்கை நெறிய வகுக்க முடியுமா என்பதே ஒரு கேள்வி. அடுத்தது, மனிதனிடம் இருப்பது என்ன? பகுத்தறிவு. இது ஒரு பெரிய வெப்பன், ஒரு நல்ல ஒரு வெப்பன் மனிதனிடம் இருக்க அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெப்பன். இந்த பகுத்தறிவை வைத்து நாம் வாழ்க்கை நெறியை வகுக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. அவர் எழுதுகின்றார், யாருடைய அறிவாற்றலை நாம் ஏற்பது என்பதுதான் கேள்வி. சரி, பகுத்தறிவு இருக்கின்றது, ஆனால் பல்வேறு விதமான டீச்சிங் லெவல்ஸ் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. யாருடைய அறிவை ஏற்றுக்கொள்வது? ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிவு தான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. 3வது, மனிதனிடம் சயின்ஸ், ஆராய்ச்சி இருக்கின்றது. அவன் சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்கின்றான், ஆராய்ச்சி செய்து சில முடிவுக்கு வருகின்றான். ஆனால் வாழ்க்கை நெறி வகுத்து தருவதற்கு சயின்ஸ் போதுமானதாக இல்லை. சயின்ஸுக்கு அடிப்படை என்ன? பொருள் முன்னால் இருக்கணும், மெஷர்மெண்ட் முன்னால் இருக்கணும். அது இருந்தால் தான் சயின்ஸ். அவனுக்கு இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னா அது சயின்ஸே இல்லை. அது அவன் கொண்டு வாங்க முன்னால் மெஷர்மெண்ட். இட் ஷுட் பி எ மெஷரபிள் திங். சயின்ஸ் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதாவது மறுமை பற்றியோ இலக்கை பற்றியோ அது பேசாது. ஆக சயின்ஸ் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். 4வது, மனிதனிடம் இருப்பது என்ன? வரலாறு. அவனிடம் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஹிஸ்ட்ரியை வச்சு அவன் என்ன செய்யலாம்? ஒரு வாழ்க்கை நெறியை வகுக்க முடியும். ஆனால் நாம் சொல்ற அந்த உலகளாவிய, ஏனென்றால் வரலாறு என்பது என்ன? இட் இஸ் அதாவது பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றன, சில தவறுகள், சில நிலவு இருக்கின்றன. இதை ஒருவர், ஆனால் ஆதாரபூர்வ வரலாறு எதை சொல்ல முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கின்றதா நம்மிடம்? இல்லை. நம்மிடம் இருக்கின்ற ரிட்டன் வரலாறு எத்தனை வருடங்கள்னா ஒரு 4000 வருடங்கள். அதற்கு முன்னர் இருந்த வாழ்க்கை பற்றிய வரலாறு நம்மிடம் இல்லை. ஆக வரலாறும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மிடம் தராது. ஆக இந்த 4ம் மனிதனிடம் இருக்கின்றதுன்னு சொல்கின்றார். விருப்பம் இருக்கின்றது, பகுத்தறிவு இருக்கின்றது, சயின்ஸ் ஆராய்ச்சி இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. பட் இது வாழ்க்கை நெறிக்கு போதுமானதாக இல்லை சொல்லி 4வது சாப்டர் முடிச்சுட்டு 5 மற்றும் 6வதுல அவர் சொல்கின்றார், நிராசையான கட்டம். நீங்கள் இந்த சயின்டிஃபிக் அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை நெறி கட்டாயமாக தேவை. அது இல்லாமல் அவன் வாழ்வது சரியில்லை. ஆனால் மனிதன் அத்தகைய வாழ்க்கை நெறியை வகுக்க முடியாது. ஏனென்றால் மனிதனிடம் இந்தந்த பலவீனங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரந்த விருந்த வாழ்க்கை நெறி அவனால் தர முடியாது என்ற ஒரு நிராசையான கட்டம் இருக்கும்போது அவர் சொல்லுகின்றார், வேண்டாம் நிராசை, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நிராசை அடையாது, படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள் என்று அவர் சொல்லி, இப்பொழுது அவர் இதுவரை 4 சாப்டர் ஒரு வசனம் வச்சு அவர் ஆராய்ச்சி செஞ்சு சயின்டிஃபிக் அப்ரோச் அடாப்ட் பண்ணி இப்போ 5வது 6வது சாப்டரில் கடைசியில் அவர் இஸ்லாத்தை கொண்டு வரார். இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அழகான ஒரு வசனம். கால ஃபமர் ரப்புகுமா யா மூசா. யார் கேட்டா இது? ஃபிரௌன் கேட்கின்றான். ஃபிரௌன் கேட்கின்றான், ஆணவத்துடன் கேட்கின்றான், மூசாவே உங்கள் இருவரின் இறைவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் இருக்கும்போது அவன் கேட்கின்றான், கால ஃபமர் ரப்புகுமா யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான பதில் சொல்கிறார். கால ரப்புனல் லஸீ ஆதா குல்ல ஷைஇன் கல்கா சும்ம ஹதா. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்த பின்னர்
அதற்கு வழிகாட்டியவன் யாரோ அவன்தான் எங்கள் இறைவன். பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என்னுடைய இறைவன், நம்முடைய இறைவன் வெறும் படைத்து விட்டுவிடவில்லை, மாறாக என்ன செய்தான்? வழிகாட்டினான், வாழ்க்கை நெறியை கொடுத்தான், மனிதர்களுக்கு இலக்கை காட்டினான், பகுத்தறிவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று காட்டினான், சுய அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் காட்டினான். ஆக சூரிய தாகாவுடைய இந்த வசனத்தை இங்கு மௌலானாவுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இது நீங்கள் குர்ஆனிலே பல இடங்களில் பார்க்கலாம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லஸி ஹலக ஃபஸவ்வா வல்லஸி கத்தர ஃபஹதா. உயர்வுமிக்க கண்ணியமிக்க அந்த இறைவனுடைய பெயரை துதியுங்கள். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லஸி ஹலக, உம்மை படைத்தான். என்ன படைச்சு என்ன செஞ்சான்? விடலாம். அல்லஸி ஹலக, பொருத்தமாக படைத்தான். ஃபஸவ்வா, அதற்கு பிறகு என்ன செஞ்சான்? வழிகாட்டினான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லஸி ஹலக ஃபஸவ்வா வல்லஸி கத்தர, விதியை நிர்ணயித்தான். ஃபஹதா, வழிகாட்டினான். ஆக இது அனைத்தும் இறைவன் தான் செய்ய முடியும். படைக்கும் ஆற்றலும் வழிகாட்டும் அந்த வாழ்க்கை நெறி அளிப்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் தான் செய்ய முடியும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டு. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அடுத்த ஸ்லைட்டை பாருங்க, இதுதான் செய்யணும். இனி மனிதன் ஆணவம், சுய அதிகாரம் ஆகிய அனைத்தையும் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கருணையால் தனது தூதர்கள் மூலம் அருளிய முழுமையான வாழ்க்கை நெறி அத்தீனை ஏற்று அடிப்பணிவது தான். புத்தகத்துடைய வார்த்தைகள் எல்லாம் புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகள் தான். இனி மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய ஆணவத்தை விட வேண்டும். என்னால் முடியும், ஐ கேன். என்ன ஆகும்? கம்யூனிசம் நடந்துதான் ஆகும். கார்ல் மார்க்ஸ் 2 ஜெனரேஷனை அப்படியே அவர்கள் எழுந்து விட்டார்கள். ஆக மனிதன் தன்னுடைய ஆணவத்தை, சுய அதிகாரத்தை, இன்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார், இதுக்கு முன்ன ஃபிரௌன் சொன்னான், அதே இயல்புகள் தான். அனரப்புக்கும் ஆலாம், நான் தான் வழிகாட்டுவேன், என்னுடைய பேச்சு தான் நடக்க வேண்டும். அதற்கு முன்பு யார் சொன்னா? நம்ருத் சொன்னான், நான் இந்த ஆணவத்தை விடுங்கள். தன்னுடைய சுய அதிகாரமாக அனைத்தையும் விட்டு அல்லாஹ் தனது கருணையால் தனது தூதர்கள் மூலமாக அருளிய முழுமையான வாழ்க்கை நெறி அத்தீனை ஏற்று அடிபணியுங்கள். வாழ்க்கை நெறி அடைய ஒரே வழிதான், அதுதான் திருக்குர்ஆன் காட்டும் வழி என்று நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் வாப்பா சொன்னாங்க, மதரசால மௌலி சாப் சொன்னாங்கன்ட்டு இல்லை. இதுவரை நாம் இந்த பாஸ்ட் 4 சாப்டர்ல படித்தது அதுதான். யூ அக்செப்ட் இட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நெறி. மனிதர்களால் முடியாது. படைத்த இறைவன் வழிகாட்டவில்லை என்றால் நாம் அனைவரும் மிகப்பெரிய சேதத்திலே, நஷ்டத்திலே ஈடுபடுவோம். ஆக வாழ்க்கை நெறி அடைய ஒரே வழி, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அருமையான வசனங்கள் இவைகள். இஸ்லாம் ஒன்றுதான் மனிதனின் சத்திய வாழ்க்கை முறையை கொடுக்கும், மற்றவை அனைத்தும் உண்மைக்கு மாற்றமானவை. சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 83வது வசனம். இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை, வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியா இவர்கள் விரும்புகின்றார்கள்? உண்மை என்னவெனில், வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ்ப்படிந்து முஸ்லீமாக இருக்கின்றன. மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வே கேட்கின்றான், ஏனப்பா நீங்கள் இங்கும் அங்கும் அலைபாய்கின்றீர்கள்? ஏனப்பா நீங்கள் வாழ்க்கை நெறியை தேடுவதற்காக உங்களுடைய நூற்றாண்டுகளை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? வீணாக்குகின்றீர்கள். மாறாக அல்லாஹ்வுக்கும் அந்த தீனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறொரு வாழ்க்கை நெறியை அவர்கள் விரும்புகின்றார்களா? அல்லாஹ் கேட்கின்றான். ஆனால் உண்மை என்ன? மனிதனுக்கு தான் இந்த சுய அதிகாரம். வானங்கள் பூமியில் அனைத்தும் இறைவனுடைய அந்த வழிகாட்டலை தான் பின்பற்றுகின்றன என்று சொல்லுகின்றான். முக்கியமான வசனம், மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப விடுகிறீர்கள். we have to return unto him. அல்லாஹ்விடம் நாம் ஒரு நாள் அவன் முன் நிற்க இருக்கின்றோம். இந்த அம்சங்களை எப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த வாழ்க்கை நெறியை கொடுத்தவன் எப்படிப்பட்டவன்? முக்காலங்களையும் அறிந்தவன். இப்போது கம்பேர் பண்ணி பாருங்க. பேரறிவு, வாழ்க்கை நெறிக்காக பேரறிவு தேவையில்லையா? அந்த தகுதி யாருக்கு இருக்கின்றது? படைத்த இறைவன் ஒருவனுக்கு தான் இருக்கின்றது. இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. திண்ணமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததன்று. ஆக
வாழ்க்கை நெறி கொடுக்க தகுதியானவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் தான். குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும் என்று அவர்களிடம் நீர் தெளிவாக சொல்லிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக there is no way, எந்த வழியும் இல்லை அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பின்பற்றுகிறோம். இதை விட்டு எந்த வழியை பின்பற்றினாலும் டிசாஸ்டர், கொலாப்ஸ், அது பெரிய நஷ்டத்தை தான் போய் சேரும் என்ற சாப்டர் 7 நாம் புத்தகத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இறை வழிகாட்டலும் அதன் சிறப்பு இயல்புகளும். இறையுடைய வழிகாட்டலை பின்பற்றினால் எத்தகைய சிறப்பு இயல்புகள் அதில் இருக்கின்றன என்று பார்க்கும்பொழுது இரண்டு விஷயங்களாக இங்கு கம்பேர் செய்யப்படுகிறது. முதலாவதாக, மனிதன் யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கின்றான். இறை வழிகாட்டல் முழுக்க அறிவின் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுகின்றது. புரியுதுங்களா ஜி? மனிதனுடைய முடிவுகள் எல்லாம் என்ன? இமேஜினேஷன்ஸ், அசம்ஷன்ஸ். ஆனால் இறைவன் கொடுக்கிற வாழ்க்கை நெறி எப்படி? முழுக்க அறிவின் அடிப்படையில் இருக்கின்றது. இரண்டாவதாக, மனித சிந்தனை குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டது. அவன் ஒரு லிமிட்டட், பாருங்க, நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம், இந்த செவருக்கு பின்னால் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. இது நம்முடைய அறிவு, அவ்வளவுதான். அதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இறை வழிகாட்டல் எல்லை இல்லாமல் விரிந்தவை. 3, மனித தீர்ப்புகள் உணர்ச்சிகளால் ஆசைகளால் பாதிக்கப்பட்டவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன? அஸ்ஸமத், தேவையற்றவன், எந்த குறையும் இல்லாதவன். இப்போது பாருங்கள், கடந்த 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். கம்யூனிசம் ஏழை மக்கள், உழைக்கும் வர்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் யாருடைய உரிமைகளை பறித்துக் கொண்டார்கள்? பொருள் உள்ள மக்கள், அசட் உள்ள மக்கள், செல்வம் உள்ள மக்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டார்கள். ஆக ஏனென்றால் சில பாதிப்புகளின் காரணமாக, சில உணர்ச்சிகளின் காரணமாக அவர்கள் எடுத்த முடிவு அது. இன்றைய கேபிட்டலிசம் எடுத்து சொல்லுங்க, அவர்கள் பணக்கார வர்க்கம், அவர்களுக்கு சப்போர்ட். ஆக மனிதன் நடுநிலையாக, நீதமாக, பேரறிவுடன், எந்த உணர்ச்சிகளுக்கும் அவன் ஈடுபடாமல் ஒரு வாழ்க்கை நெறி வகுக்க முடியாது. இந்த தகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையில்லை. கடைசியாக, மனிதனிடம் பாரபட்சம், பாகுபாடு இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்த அம்சங்கள் தான். இறைவன் அருளிய வாழ்க்கை நெறி இத்தகைய குறைகளிலிருந்து தூய்மையானது என்று மௌலானா அவர்கள் 7வது சாப்டர்ல சொல்றாங்க. ஆக மனிதனுடைய பலவீனங்கள் எல்லாம் இந்த ரெண்டில் இருக்கு. இறைவனுடைய வழிகாட்டல் அந்த கிரீன்ல இருக்கு. ஆக மனப்பூர்வமாக இறைவனுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பி ஹாப்பி வித் தட். கடைசி சாப்டர்ல ஒரு முக்கியமான சாப்டர் இது, கன்க்ளூடிங் சாப்டர். உங்களுக்கு தெரியும், ஒரு உரை எவ்வாறு இருக்க வேண்டும் ஏற்கனவே நீங்க பார்த்தீங்க. அதில் கல்வி இருக்கும், தாக்கம் இருக்கும், மாற்றம் இருக்கும், டேக் ஹோம் மெசேஜ் இருக்கும். இதில் டேக் ஹோம் மெசேஜ் இருக்கு. கடைசி சாப்டர்ல ஈமான், அது வேண்டுவதும் அதற்கு வேண்டியதும், டிமாண்ட்ஸ் ஆஃப் ஈமானை பற்றி சொல்லுகின்றார்கள். இங்கு முதலாவதாக சொல்லப்படுகிறது அத்தீன், இஸ்லாமிய வாழ்க்கை முறை இறைவனால் அளிக்கப்பட்டது என்று முழு நிறைவு கொண்ட பின் நம் மீது ஏற்படும் பொறுப்புகளும் கடமைகளும். 7 சாப்டர்ல பார்த்தாச்சு பாய். அத்தீன் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும், மனிதர்களால் தர முடியாது. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பாச்சு. நாமெல்லாம் முஸ்லீம்கள், இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள். இப்பொழுது நம்மிடம் ஏற்படுகின்ற பொறுப்புகள் என்ன? ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ், இந்த புள்ளிகளை நாம் தெளிவாக மனதில் நிறுத்த வேண்டும். நமது உள்ளமும் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் இந்த நம்பிக்கையில் ஊறி திளைத்து பிரதிபலிக்க வேண்டும். எந்த நம்பிக்கையில் ஜி? எந்த நம்பிக்கை தம்பி? இஸ்லாம் மட்டும்தான் வாழ்க்கை நெறி. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வாழ்க்கை நெறியை தர முடியாது. மற்றவர்கள் யார் கொடுத்தாலும் வழிகேடுதான் என்பதை எல்லா ரீதியாக நம்ம ஆய்வு செய்து எடுத்த முடிவில் இருக்குல்லவா, அதை நாம் நம்முடைய உள்ளம், உடலின் ஒவ்வொரு உறுப்பு அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய அறிவாற்றல், உடல் உழைப்பு, அதிகாரங்கள் அனைத்தும் நமது உன்னதமான குறிக்கோளை நோக்கி இயக்கப்பட வேண்டும்.
உங்களுக்கு இந்த வாழ்க்கை நெறி ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி நம்முடைய அறிவு, உடல், உழைப்பு, அதிகாரங்கள் அனைத்தும் நாம் அந்த குறிக்கோளை நோக்கி தான் செல்ல வேண்டும். வாழ்க்கை நெறி ஏற்றுக்கொண்டாச்சு, ஆனால் குறிக்கோளை நோக்கி வாழ்க்கை இல்லை என்றால் அதுவும் ஏமாற்றம்தான், அதுவும் ஃபெயிலர் தான். ஆக இந்த வாழ்க்கை நெறி நம்மிடம் கேட்பது இவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றதா என்ன அலசி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நமது எண்ணம், செயல், வெறுப்பு எல்லாம் இஸ்லாமிய வாழ்க்கைப்படி பிரதிபலிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நெறிப்படி தான் எல்லாம் பிரதிபலிக்கணும். சிந்தனையும் எண்ணங்களும் வெறுப்பும் எல்லாம் இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். நான்காவதாக இந்த தீனிலிருந்து எந்த அளவுக்கு விதிவிலக்குகளையும் தவிர்க்கக்கூடிய நிலைகளையும் உண்டாக்கி கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பொய்யர்களாக ஆகிவிடுவோம் என்று பொருள். என்னால் இது முடியாது, இதனால் முடியாது, கொஞ்ச நாள் முடியாது, பிறகு பார்த்துக்கலாம், 60 இயர்ஸ்க்கு பிறகு பார்த்துக்கலாம், ஹஜ்ஜுக்கு பிறகு பார்த்துக்கலாம். விதிவிலக்குகள், சாக்கு போக்குகள், இப்படி எவையெல்லாம் நாம் தவிர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த வாழ்க்கை நெறியுடைய நம்முடைய ஈடுபாடு காட்டாமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பொய்யர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆக மனப்பூர்வமாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் முழு வாழ்க்கையிலும் பின்பற்றுங்கள். போஸ்ட்பான்மெண்ட் மென்டாலிட்டி, தள்ளி போடுறது, பிறகு செய்யலான்னு சொல்றது, இதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று மௌலானா அவர்கள் சொல்கின்றார்கள். ஐந்தாவதாக தனிநபர், வீடு, சமூகம், நாடு, குழந்தை பயிற்சி, அலுவலகம், நடத்தை, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் அனைத்தும் இந்த வாழ்க்கை நெறியை கூறு போடாமல் பின்பற்ற வேண்டும். எல்லா துறைகளிலும் இந்த தீன் தான், இந்த வாழ்க்கை நெறிதான். தனிப்பட்ட வாழ்க்கை நான் பின்பற்றுகின்றேன், ஆனால் கூட்டு வாழ்க்கையில் முடியாது. நோ, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கடைசியாக நாம் பெற்ற நன்மைகள் எல்லாம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்பட வேண்டும். என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை நெறியை அறிமுகப்படுத்த வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கை நெறியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். மனித சமுதாயம் தீமையின் பக்கம், அநீதியின் பக்கம், தோல்வியின் பக்கம், நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது அல்லவா, அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். இவை அனைத்தும் சொல்லி இந்த பேராகிராஃபை சொல்லி அவர் தன்னுடைய உரையை முடிக்கின்றார். மிக அழகான வார்த்தைகள். சத்தியம் மேலோங்கி நிலைக்க வேண்டும் என்னும் உறுதி கொண்டோர் யார்? அது நாம் தான் இல்லையா? நாம் எல்லாம் உறுதி கொள்றோம் இல்லையா? சத்தியம் நிலைக்க வேண்டும், தீன் நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும்? தங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் திரட்டி தீய சக்திகளை அடக்கி அழித்து சத்தியமும் தர்மமும் தலைத்தோங்கிட செய்ய வேண்டும். சத்தியத்தின் உயர்வை உணர்ந்த எவரும் சத்தியத்தின் குடை நிழலில் யாவற்றையும் கொண்டு வரும் வரை ஓய்ந்திட மாட்டார்கள். இந்த தீனை பற்றியான தெளிவு எல்லோரும் கிடைத்துவிட வேண்டும். தொடர்ந்து முயற்சி, தொடர் போராட்டம், அவர்கள் தலை சாய்ந்திட மாட்டார்கள். தீமைகளை ஒழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதில் எவருக்கு உணர்ச்சி பொங்கவில்லையோ, உற்சாகம் பீரிட்டு எழவில்லையோ, ஆர்வம் கொதித்தெழவில்லையோ, அவருடைய ஆன்மா உறக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்றுதான் பொருள். தீமைகளை ஒழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதில் எவருக்கு உணர்ச்சி பொங்கவில்லையோ, உற்சாகம் பீரிட்டு எழவில்லையோ, ஆர்வம் கொதித்து எழவில்லையோ, அவருடைய ஆன்மா உறக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்றுதான் பொருள். இந்த உறக்கம் மீளா உறக்கமாக மரணமாக மாறி விடுவதற்கு முன்னர் விரைவில் வீறு கொண்டு விழித்தெழுந்து சத்தியமும் தர்மமும் மேலுவதற்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்க ஆயத்தமாக வேண்டும் என்று மௌலானா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு இந்த உரையை முடிக்கின்றார்கள். ஆக வெறும் வாழ்க்கை நெறி உண்மையானது சத்தியமானது என்று வாய் அளவில் சொல்லாமல் செயலளவில் சொல்லுங்கள், முழு வாழ்க்கையில் சொல்லுங்கள், கூறு போடாமல் சொல்லுங்கள், அதற்காக உழையுங்கள், அதற்காக பாடுபடுங்கள், அதற்காக அர்ப்பணியுங்கள், தியாகத்தை கொடுங்கள். ஏனென்றால் எது நெருங்கி இருக்கின்றது? மரணம் நெருங்கி இருக்கின்றது. இறைவனை நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஆக சகோதர சகோதரிகளே, கோர் குருப்புடைய இந்த முதல் புத்தகத்திலே இந்த அம்சங்கள் நமக்கு முன் மிக தெளிவாக எடுத்து கொண்டு வரப்பட்டன. அதாவது தீன் என்ற வாழ்க்கை நெறி மனிதனுக்கு தேவை.
ஆனால் அது மனிதனால் வகுக்க முடியாது என்பதை ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலே மௌலானா அவர்கள் எடுத்து வைத்த பிறகு நிராசை வேண்டாம், டேர்ன் டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இறைவனின் பக்கம் திரும்புங்கள், இறைவன் வழிகாட்டுவான், அவன் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற அம்சங்களை முன்னிறுத்தி நம்முடைய பொறுப்புகளை நினைவு கூறி இந்த உரையை முடிக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த தெளிவை இந்த குறிப்புடைய முதல் புத்தகத்தில் நாம் பெற்றோம். எவையெல்லாம் இன்று நாம் கேட்டோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அம்சங்களை நாம் தெளிவாக மனதில் நிறுத்தி சிந்தித்து மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக தீன் என்ற அந்த வாழ்க்கை நெறி தான் நம்முடைய வாழ்க்கை நெறி என்பதை புரிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையும் செயலையும் குடும்பத்தையும் சரி செய்து அதற்காக பாடுபடும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அனில்